ஹலோ ஸ்பிரிட் வேர்ட் லிசனர்ஸ், ஆண்டவரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். திஸ் இஸ் ரோஷன். இந்த காஸ்பிள் பாக்ஸ் அப்படிங்கிற அந்த புது சீரீஸில் என்னுடைய மனதை தொட்ட விதத்தின் ஆழங்களையும் அதிசயங்களையும் ஆவியானவரோட உதவியோடு டீகோட் பண்ண போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். பாடுகள் லாபமா சாபமா? கிறிஸ்தவ வாழ்க்கையில் பாடுகள் என்பது எக்ஸ்க்ளூட் பண்ண முடியாத ஒரு விஷயம்னு சொல்லி ஆதி பெந்தைகோஸ்தே ஊழியர்கள், போதகர்கள், மெய்ப்பர்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி மாறுபட்ட நிறைய உபதேசங்கள் வந்ததுக்கப்புறம் நம்முடைய வாழ்க்கையில் பாடு இருந்தால் அது நம்முடைய அவிசுவாசத்தினால மட்டும்தான், நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையை சரியாக வாழாதனால தான் அப்படின்னு நிறைய பேர் சொல்லி கேட்டிருப்போம். இன்றைக்கி அதுதான் ட்ரெண்டில் இருக்குது. இது அநேகருக்கு குழப்பத்தை கொடுக்குது. இயேசு இந்த உலகத்தில் ஊழியம் செஞ்சப்போ நிறைய விஷயங்கள் நமக்கு சொல்லிட்டு போனார். அதில் ஒன்று, பச்சை மரத்துக்கு இதை செஞ்சாங்கன்னா பட்டை மரத்துக்கு இன்னும் என்னெல்லாம் செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போனார். இந்த உலகத்திலே உபத்திரங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ இயேசு இந்த உலகம் எதுக்காக பகைச்சதோ அதே காரணத்துக்காக அவரிலும் அதிகமாக நம்மளை பகைக்க போகிறது. இந்த அதிக பகை, உலகம் நம்ம மீது கொண்டிருக்க அதிக பகை நமக்கு அதிக பாடுகளை கொண்டு வருகிறது. இந்த பாடுகளினுடைய காரணக்கர்த்தா யாருன்னு உங்களுக்கு எல்லாமே தெரியும். இது சத்ருவான எதிரிக்கிட்ட இருந்து தான் இவைகள் எல்லாமே வருகிறதுன்னு தெரியும். இயேசுவை பின்பற்றின அப்போஸ்தலர்கள் யாரும் பாடுகள் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழவே இல்லை அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம். ஆனால் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இயேசு சொன்ன அந்த குறிப்பிட்ட வசனம், இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரங்கள் உண்டு, ஆனாலும் நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன். எவ்வளோ காலம் நான் வர டைம் எடுக்கலாம், உங்களுக்கு பாடுகள் அதிகமாக இருக்கலாம், ஆனால் இந்த பாடுகள்லாம் வரத்துக்கு முன்னாடியே நான் இந்த உலகத்தை நான் ஒரு முறை ஜெயிச்சிட்டேன், நீங்கள் எல்லாரும் அதை இன்னொரு முறை ஜெயிக்க போகிறீங்க அப்படிங்கிறது தான். அவரோட கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோட கூட ஆளுகையும் செய்வோம் அப்படின்னு வசனம் சொல்லுகிறது. இந்த பாடுகளை தாண்டி இதை வென்று வருகிறது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. எல்லாருக்கும் ஒரு எவாலுவேஷன் வேணும். அதுபோல் இந்த எவாலுவேட்டர் தான் இந்த பாடுகள் அப்படின்னு சொல்லுவேன். எவாலுவேஷன் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்கிறதுல அர்த்தமே இல்லை. நம்ம இந்த வாழ்க்கையை எவ்வளோ சிறந்த முறையில் வாழ்ந்துருக்குறோன்னு எக்ஸாமின் பண்ணி அந்த தரம் நிறுத்தி பார்க்கறதுக்கு இந்த பாடுகள் உதவுன்னு நான் விசுவாசிக்கிறேன். இந்த பாடுகள் உங்களை பக்குவப்படுத்தலாம், இல்லாட்டி பாடாகவும் படுத்தலாம். அதை நம்ம எப்படி சமாளிக்கிறோம், ஹேண்டில் பண்ணுறோம், ஆவியானுடைய உதவினால் அதை நம்ம எப்படி ஜெயிக்கிறோம் அப்படிங்கிறதுல இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் நம்மை எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவனாலே, அவருடைய பரிசுத்த ஆவியினாலே, அவருடைய அனுகிரகத்தினாலே இந்த பாடுகள் எல்லாவற்றையும் ஜெயித்து நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கான ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்வோம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது என்று சொல்லுகிறார். பாடுகளை ஜெயிப்போம், பலனை பெற்றுக்கொள்வோம். மாறனாதார்.